நான் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுக்கா முள்ளங்குறிச்சி வட்டம் கற்பகுண்டு கிராமத்துலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊருக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. கவர்மெண்ட் எங்கள் ஊரை புறக்கணிக்குது. எங்கள் ஊர் ஒரு தீவு மாதிரி தான் இன்றளவு இருக்குது. நாங்கள் 150 பேர் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஊருக்கு ஒரு சாலை வசதியும் இல்லை, பேருந்து வசதியும் இல்லை. அடிப்படை வசதியின்றி நாங்கள் எங்கள் மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். யாருன்னு தெரியல. நாங்கள் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்கூலில் படிக்கிறோம். டெய்லி இந்த காட்டுப்பாதையில் தான் நடந்து வரோம். இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாதையில் நடக்கிறாங்க. விவசாயம் பண்ணால் இந்த இடத்தையும் அடைச்சிருவாங்க. திரும்பி நாங்கள் 5 கிலோமீட்ரு சுற்றி நடந்து வரணும். சைக்கிள் இருக்கவங்க சைக்கிளில் வராங்க. அப்படி சைக்கிளில் வந்தாலும் அந்த சைக்கிள்ஸும் பஞ்சர் ஆகுது. பஞ்சர் ஓட்ட எங்கள் பேரண்ட்ஸ் 50 ரூபா காசு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ஒரு கோச்சிங் கிளாஸ் எங்கள் ஸ்கூலில் முடிச்சுட்டு திரும்பி 6 மணிக்கு வரும்போதும் எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை அழைச்சிட்டு வர நிலமையில நாங்கள் இருக்கோம். அவங்க டெய்லி அவங்களோட வேலைகளை விட்டுட்டு எங்களை அழைக்க வந்தாங்களா, எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கெடுது. அது எங்கள் லைஃப் நாங்கள் கல்விக்காண்டி எங்கள் பேரண்ட்ஸ் அவங்களோட ஒர்க்கை விட்டுட்டு எங்களை பார்த்துக்கிறது எங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களோட வேலை விட்டு நாங்கள் எப்படி எங்களுக்கு படிக்கிறதுக்கு அவங்க உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு காசை வச்சு தான் நாங்கள் இன்னொரு படிக்கிறோம். இந்த காட்டுக்குள்ளேயும் எங்களால் வர முடியாது. எங்களுக்கும் நைட் 6 மணிக்கு மேலே இதுக்குள்ளே வரவும் பயமாக இருக்குது. இவ்வளோ பேர் இதுக்குள்ளே வந்தாங்கன்னா நைட்டில் யாராவது எங்களை என்ன பண்ணாலும் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. அடிப்படை வசதி எதுவுமே இல்லை எங்கள் ஊருக்கு. கவர்மெண்ட் எங்கள் ஊரை புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி எங்கள் ஊரில் வயசானவங்களோ இல்லை கர்ப்பிணிகளோ வர்ற இடுப்பு வலியோ நம்ம சாகுகிற நிலமையில இருந்தால் கூட ஒரு ஆம்புலன்ஸ் வர்ற அளவுக்கு கூட எங்கள் ஊருக்கு ரோடு வசதி இல்லை. கஷ்டத்தில் தான் நாங்கள் இந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரேஷன் கடைக்கு போகிறதா இருந்தாலும் எங்கள் ஊரில் இருக்க ஒவ்வொரு ஆளுங்களும் 5 கிலோமீட்டர் நடந்து போய் அங்கேருந்து திருப்பி வாங்கிட்டு நடந்து வர்ற மாதிரி இருக்குது. ரேஷன் கடையும் இன்ற வரைக்கும் எங்கள் ஊரில் இல்லை. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் நாங்கள் எங்கள் ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பாப்பா இப்போ 1வது சேர்த்துருக்கோம். அந்த 4 நாள் ஸ்கூலுக்கு வரத்துக்கே அழுகிறான். என்னாச்சுன்னு இல்லை, நடக்க முடியலன்னு சொல்கிறான். நாங்கள் டெய்லி வந்து பாதியோடு அழைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. சின்ன பிள்ளைங்க நாங்கள் வந்துடலாம், எங்களுக்கு நார்மல் ஏஜ் வந்துடுச்சு, நாங்கள் ஸ்கூலுக்கு நடந்து வந்துடலாம். சின்ன பிள்ளைங்களால வர முடியல. நாங்கள் டெய்லி அடித்து அழைச்சிட்டு வர மாதிரி இருக்குது. அதனால எங்கள் ஊருக்கு ஒரு தொடக்கப்பள்ளி அமைச்சு தர மாதிரி கவர்மெண்ட்டை கேட்டுக்கிறோம்.